சமரசமற்ற சரித்திர போராளி. தூக்கு தண்டனை பெற்றபோது அவருக்கு வயது 23. கால் நூற்றாண்டு கூட வாழாதவர். எல்லோருக்கும் கனவுகள் உண்டு, ஆனால் சிலருடைய கனவுகள் மட்டும்தான் சமுதாயத்தை மாற்றுகின்றன. அந்த வகையில் பகத்சிங்கின் கனவு இளைஞர்கள் உள்ளத்தில் விடுதலை தீயை பற்ற வைத்தது. சாண்டர்ஸை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று நாங்கள் தான் கொன்றோம் என்று சுவரொட்டி ஒட்டினார். நண்பர்கள் உதவியுடன் வெடிகுண்டு தயாரித்து பாராளுமன்றத்தில் வெடிக்கச் செய்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தூக்கத்தை கெடுத்தார். செவிட்டு அரசாங்கத்திற்கு புரியக்கூடிய மொழியில் கூறியுள்ளேன் என்றார். பிரிட்டிஷ் அரசாங்கம் நிலைகுலைந்து போனது. நீங்கள் எங்கள் மக்களையும் எங்கள் வளங்களையும் சுரண்டிச் செல்வதை பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், தீவிரமாக எதிர்ப்போம், உங்களை இங்கிருந்து விரட்டும் வரை ஓயமாட்டோம் என்றார். பகத்சிங் மற்றும் அவரது நண்பர்கள் சுக்தேவ், ராஜ்குரு ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது, நாங்கள் சாதாரண அரசியல் கைதிகளோ அல்லது கிரிமினல்களோ அல்ல, நாங்கள் போர்க்கைதிகள், எங்களை போர்க்கைதிகளுக்குரிய மரியாதையுடன் உங்கள் இராணுவத்தை விட்டு சுட்டுத் தள்ளுங்கள் என்றார். பகத்சிங் கூறியது போல் பிரிட்டிஷாரின் செவிட்டுக்காதுகளுக்கு எட்டவில்லை. மாறாக மூவரும் தூக்கிலிடப்பட்டார்கள்.